வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியன் சேனல். இன்னொரு புது எபிசோடில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொரியன் பன்னீர் சீஸ் ஹாட் டாக். இந்த ரெசிபியை எங்கள் குட்டிமா தான் செய்ய போகிறாங்க. அவங்க குக் வித் காயத்ரி ராஜ் அவங்களோட பேக்கிங் கிளாஸில் கற்றுக்கிட்ட ரெசிபி. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் 1 கப் மைதா, ஈஸ்ட். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறம் உப்பு. இது எல்லாமே போட்டு தண்ணியில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க எல்லாமே அட் அ டைம் போட்டுட்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கெலாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த கெலாக்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இது நான் 2 கப்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம இதை கிரைண்ட் பண்ணோன்னா 1/2 கப் எனக்கு கிடைக்கும். ஸோ 2 கப்ஸ் கெலாக்ஸ் இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கூட இன்னொரு 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட கொஞ்சம் பெரிய பெரிய மசாலாவோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சைடில் வச்சிடலாம். இது கூட நம்ம வேக வச்சு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ், அப்புறம் பன்னீர் க்யூப்ஸ், இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் க்யூப்ஸ், அப்புறம் சீஸ் க்யூப்ஸ். இது நான் ஸ்கியூவரில் போடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பன்னீர், அதுக்கப்புறம் சீஸ். இந்த ஆர்டரில் நான் பண்ண போகிறேன். நான் ஸ்கியூவரும் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் டூத் பிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பன்னீர், நெக்ஸ்ட்டு சீஸ், மறுபடியும் பன்னீர், அப்புறம் சீஸ். ஸோ இந்த ஆர்டரில் நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கிட்ட கேப் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஸ்கியூவர் ப்ளஸ் டூத் பிக்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வேக வச்ச பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் நம்மளோட ஊற வச்ச ஈஸ்ட் போட்டு வச்சுருந்த மைதா மாவு, அதுக்கப்புறமா கெலாக்ஸ் மிக்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவில் மறுபடியும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ பாயில் பண்ணது குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம அழுத்தி பிடிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோர்க் எடுத்து மேலே ரோல் பண்ணி விட்டுடுங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்ச பொட்டேட்டோவில் ரெடி பண்ணிக்கலாம். அதில் ரோல் பண்ணி எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்லேயும் பண்ணிட்டீங்கன்னா இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி எல்லா ஸ்டிக்கையும் ரெடி பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நான் இந்த ஸ்கியூவரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் காய வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். கோல்டன் கலரில் வந்தோடனே நம்மளோட கொரியன் பன்னீர் சீஸ் ஹாட் டாக் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் தான். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.